Hi all, welcome back to my channel Akshano's Women's World. I'm Manu, a fashion designer. I'm here to help you all elevate your style of dressing. இந்த வீடியோவில் another important topic பற்றி நம்ம பேச போகிறோம், that is accessories. Accessoriesன்னு சொன்னாலே நம்மளோட ட்ரெஸ், other than the dress, top to toe என்னெல்லாம் போடுறோமோ, even our earrings, clips, even our footwear comes under accessories. ஸோ ஆக்சசரிஸை சூஸ் பண்ணுறதும் செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸோட அவுட்லுக்கையே கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு basically 5 important must have accessories பற்றி பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்சசரி நம்ம பார்க்க போகிறது, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இயரிங். ஸோ இயரிங்கில் நம்ம எல்லாருமே மஸ்ட் ஹேவ் இயரிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சாலிட்டர் ஒரு நார்மல் ஒரு ஒயிட் ஸ்டோன் ஸ்டட் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது ஒரு குர்த்தியாக இருக்கட்டும், ஜீனாக இருக்கட்டும், எனி சார்ட் ஆஃப் வேர்க்கு ஒரு சின்ன ஸ்டோன் வச்ச இயரிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாகவும் எலிகெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு குர்த்திஸ்க்கே ஹெவி கோல்ட் ஜுவல்லரி போடுவாங்க, இல்லைன்னா ஹெவியா மெட்டல் இயரிங்ஸ் போடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப கிளம்ஸியா ஒரு லுக் கொடுக்கக்கூடியது. ஒரு சிம்பிளா நீட்டா எலிகெண்டா இருக்கணும்னா எப்பவுமே ஒரு ஒயிட் ஸ்டோன் இயரிங் இருந்தாலே போதும். அது ரொம்ப அழகாவும் காட்டும், ரொம்ப எலிகெண்டாகவும் இருக்கும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்சசரி பார்த்தீங்கன்னா வாட்ச்ன்னு சொல்லலாம். பிகாஸ் வாட்ச் வந்து ஒரு பேசிக்கான ஆக்சசரி தட் வி மஸ்ட் ஆல் வேர். அது ஒரு நம்மள ஒரு எலிகெண்ட்டாகவும் ஒரு ரிச்சாக ஒரு அவுட்லுக் கொடுக்கக்கூடியதுன்னு நமக்கு கண்டிப்பாகவே எல்லாருக்குமே தெரியும். பட் ஏர்லியர் பார்த்தீங்கன்னா வாட்சஸ்லாம் நம்ம ரொம்ப டென் ஸ்ட்ராப்டு சின்ன டயல் வச்சு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இப்போ என்ன ட்ரெண்டில் வந்துச்சுன்னா எல்லாமே திக் ஸ்ட்ராப்டாக பிக் டயல் இருக்கிற வாட்சஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம், தட் டு மெட்டல் வாட்சஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே மெட்டல் வாட்சஸ் கண்டிப்பாக இருக்கணுன்றது என்னோட ஐடியா. பிகாஸ் மெட்டல் வாட்சஸ் வேர் பண்ணும்போது ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஈவன் இட்ஸ் நார்மல் குர்த்தியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு மெட்டல் வாட்ச் வேர் பண்ணும்போது ஒரு ட்ரெண்டி அவுட்லுக் கொண்டு வரும். ஸோ மெட்டல்னு சொல்லும்போது எனி சார்ட் ஆஃப் மெட்டல், ஸ்டீல், கோல்ட், ரோஸ் கோல்ட், பிளாக், எனிதிங் யூ கேன் வேர். பட் அக்கார்டிங் டு த ட்ரெஸ்ஸஸ் இதுவுமே எல்லாமே இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ அக்கார்டிங் டு த ட்ரெஸ் யூ ஆர் சூஸிங் யூ கேன் கோ ஃபார் த ஸ்டைல் ஆஃப் வாட்ச். பட் மெட்டல் வாட்ச் இஸ் அ மஸ்ட். ஸோ எய்தர் இட் கேன் பி அ ஸ்டீல் வாட்ச். ஸ்டீல் வாட்ச் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும்னு நான் சொல்வேன். அண்ட் பிளாக் வாட்ச் இஸ் ஆல்சோ மஸ்ட் ஹாவ். ஸோ இது எதுவுமே இல்லைனாலும் ஒரே ஒரு பேசிக் மெட்டல் வாட்ச் கண்டிப்பாக இருக்கணும். தேர்ட் ஆக்சசரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேக். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் இல்லாத ஒரு ஸ்டைலிங்கே நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அண்ட் பேக் வந்து நம்ம எல்லாருமே கேரி பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ஐட்டம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வச்சுருப்போம், நிறைய பேக்ஸ் வச்சுருப்போம், இல்லை சிம்பிளாக ஒன்று ரெண்டு பேக்ஸ் கேரி பண்ணுவோம். இது அவங்களோட ஸ்டைலிங் வேஸ் பொறுத்து. பட் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய, அதாவது நம்ம ஒரு ஸ்டைலிஷாக தெரியணும், நம்ம பர்டிகுலராக நம்ம ஒரு ஃபேஷனபிளாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ஹேவ் பேக்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் பேக். ஸ்ட்ரக்சர்ட் பேக்னா ஒன்று இது ஒரு ஷேப்போ, ஒரு ஸ்கொயர் ஷேப்போ, ரெக்டாங்கிள் ஷேப்போ, சம்திங் ஐ எம் ஷோயிங் இந்த பிக். இந்த மாதிரி பேக்ஸ் கேரி பண்ணும்போது உங்களோட டோட்டல் அவுட்லுக்கே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இது ஒரு எலிகெண்ட்டாக ரிச்சாக உங்களை காமிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்டைலிங் ஐடியானே சொல்லலாம். பிகாஸ் என்னதான் நீங்க ஒரு ரிச்சான ட்ரெஸ் கேரி பண்ணாலுமே உங்களோட டோட்டல் அவுட்லுக்கை ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஆக்சசரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேக். பிகாஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக கேரி பண்ணக்கூடிய விஷயம் பேக். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஆக்சசரி போட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ்டாக வரும்போது ஒரு லாஸ்ட்டாக ஒரு சிம்பிளோ இல்லை ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பேக்கை கேரி பண்ணும்போது இது டோட்டலாக அந்த அட்டையரே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ பேக்குக்கு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு 3 கலர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஒன் இஸ் பிளாக் கலர். அது எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிளாக் லவர்ஸ் இல்லாதவங்களே கிடையாது. ஸோ பிளாக் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு பிளாக் ஸ்ட்ரக்சர்ட் பேக் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் ஸ்ட்ரக்சர்ட் பேக்ஸ் எப்போவுமே எனி சார்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இட் வில் ஆட் பியூட்டி டு யோர் டோட்டல் அவுட்ஃபிட். ஸோ பிளாக் கலர் பேக் ஆர் டேன் கலர் பேக். டேன் கலர் பேக்குமே ரொம்ப ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலர். அண்ட் ரொம்ப எலிகெண்ட்டாகவும் தெரியும், ஸ்டைலிஷாகவும் தெரியும். அண்ட் ஒயிட் ஆர் நியூட் கலர் பேக். ஸோ இது எதுக்குன்னா ஒரு ஜஸ்ட் சேஞ்ச்.
ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் ஆக்சசரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்வேர். ஃபுட்வேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும். பிகாஸ் ஆல்டுகெதர் எல்லாம் முடிச்சு பேக் எப்படி நம்ம லாஸ்ட்டாக கேரி பண்ணுறோமோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக கேரி பண்ணுறது ஃபுட்வேர்னு சொல்லலாம். ஸோ ஃபுட்வேரில் காமனாக நம்ம என்னென்ன கலர்ஸ் வச்சுக்கலாம்னா அகெயின் இட்ஸ் லைக் தி ஹேண்ட்பேக்ஸ், பேசிக் பிளாக் ஃபுட்வேர் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் டேன் ஆர் ப்ரௌன் கலருமே ரொம்ப ரிச்சாக காட்டும். ஸோ இந்த பிக்ஸில் வர மாதிரி நீங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்டைல் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், பட் த பேசிக் கலர் மஸ்ட் பி tan or brown. So next important color is the third one, that is the nude one. இப்போ ரொம்பவே ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய நியூட் கலர் ஷூஸ். பிகாஸ் இப்போ லேட்டஸ்டா எல்லாருமே நியூட் கலர் ஆர் டிரான்ஸ்பரண்ட் பெல்டட் செப்பல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபிஃப்த் ஆக்சசரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிம்பிள் அண்ட் டெய்ன்டி செயின். செயின் வேர் பண்ணும்போது நிறைய பேரை நான் கவனிச்சது உண்டு, பட் ஹெவியாக வேர் பண்ணுவாங்க, திக். ஏன்னா நம்மளோட ஏர்லியர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திக் செயின் ப்ளஸ் ஆடட் ஆன் செயின்ஸ் ஆட் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்டைலாகவே இருந்தது. பட் டேஸ் மாற மாற இப்போ ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மாற இட் ஹஸ் பிகம் வெரி சிம்பிள். ஆக்சசரிஸ் எல்லாமே சிம்பிளாக வேர் பண்ணுறது தான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு தின்னான செயின் மஸ்ட் ஹேவ்னு நான் நினைக்கிறேன். ஸோ மஸ்ட் ஹேவ் செயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லி அ கோல்ட் செயின் ஆர் அ ரோஸ் கோல்ட் செயின் ஆர் அ சில்வர் செயின். ஸோ இந்த 3 கலர்ஸுமே உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்க முடியும், ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ கமிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ, இந்த 5 மஸ்ட் ஹேவ் ஆக்சசரிஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பார்க்காம நீங்கள் இந்த 5 ஆக்சசரிஸுமே கொஞ்சம் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி உங்கள் வார்ட்ரோப்பில் வச்சுக்கோங்க. ஸோ எனி சார்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்க்கு உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ until then, meet you all in my next video. This is Anu signing off. Take care.